கோவை ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்களை கட்டிக்கொண்டு கருப்பு முகமூடி அணிந்தபடி இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் மேஜிக் கலைஞர் ஓட்டினார். கோவை ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மாதேஸ்வரன் ஆலோசனையின் பேரில் ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக கோவையில் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக இணைந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன், போக்குவரத்து துணை ஆணையர் ரோஹித்நாதன், ராயல் கேர் மருத்துவமனையின் தலைமைச் செயல் அலுவலர் மருத்துவர் மணி செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரபல மேஜிக் கலைஞர் தயா கண்களை கட்டிக்கொண்டு கருப்பு முகமூடி அணிந்தபடி ராயல் கேர் மருத்துவமனையின் இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கினார். போக்குவரத்து நெரிசல் நிறைந்த காந்திபுரம் பகுதியில் இருந்து கிராஸ்கட் சாலை வடகோவை வழியாக RS-புரம் மாநகராட்சி கலையரங்கம் வரை சென்றார். இது குறித்து கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில், கண்களை கட்டிக்கொண்டு முகமூடி அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவது என்பது தகுந்த பயிற்சி இருந்தால் சாதிக்கலாம் என்று கூறிய அவர், ஆனால் ஹெல்மெட் அணியாமல் மது அருந்தி வாகனம் இயக்கினால் எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல என்பது பொதுமக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். குறிப்பாக இளைஞர்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு அதிகம் ஏற்பட வேண்டும் என குறிப்பிட்ட அவர், ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது மிக முக்கியம் என தெரிவித்தார். மேலும் பெற்றோர்களுக்கு 18 வயது நிரம்பாதவர்களுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், 18 வயதிற்கு கீழ் உள்ளோர் வாகனங்கள் இயக்கினால் அவர்களது பெற்றோர்கள் மீது போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். காவல்துறை சார்பாக போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வருடம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று கோவை மாநகரிலிருந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மஜிஷியன் தயா என்பவர் இன்று கண்ணை கட்டிக்கொண்டு இங்கிருந்து காந்திபுரத்திலிருந்து RS-புரம் வரைக்கும் பைக்கில் இருசக்கர வாகனத்தில் சென்று அதன் மூலமாக போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, மேஜிக் அப்படிங்கிறது பயிற்சி பெற்று செய்யக்கூடிய ஒன்று. அதே போல் இவர் இந்த கண்ணை கட்டி போகிறதுக்காக பயிற்சி எடுத்து இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார். இதன் மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, கண்ணை கட்டி கொண்டு கூட பயிற்சி எடுத்தால் சென்று விடலாம், ஆனால் ஹெல்மெட் போடாமலோ அல்லது மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டினாலோ எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல என்ற ஒரு தகவலை, இந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கோவை மாநகர காவல்துறை பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல், ஹெல்மெட் அணிவது, அதே போல் கார்களில் சீட் பெல்ட் அணிவது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா நாம் நம்முடைய உயிருடைய பாதுகாப்பு நம்முடைய கையில் இல்லை அப்படிங்கிறத உணரணும். அதே போல் ட்ரங்க் அண்ட் டிரைவிங், மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டுவது, குறிப்பாக இளைஞர்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும். அது எந்த காலத்திலும் ஒரு பாதுகாப்பான ஒரு செயல் அல்ல என்பதை உணர வேண்டும். அதே போல் பெற்றோர்களும் 18 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வாகனங்களை கண்டிப்பாக 2 வீலரை வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா 18 வயசில் லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும். அதை மீறி ஏதாவது பெற்றோர்கள் 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு வாகனங்கள் ஓட்டுவதற்கு கொடுத்தால் அவர்கள் மீதும் போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் கோவை மாநகரில் விபத்துகளை தடுப்பதற்காக பல்வேறு வழிமுறைகள், குறிப்பாக சமீப காலங்களில் நடந்த ஒரு சில விபத்துக்களை, கோவையில் நடந்த விபத்துக்கள், மற்ற பகுதிகளில் நடந்த விபத்துக்களை எல்லாம் வைத்து அதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். குறிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு பஸ் ஒன்று கண்ட்ரோல் இல்லாமல் போய் நிறைய பேரை காயப்படுத்திடுச்சு. அந்த சம்பவம் தொடர்பாக
தனியார் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு உங்களுடைய எல்லாருக்கும், டிரைவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுபோல் இங்கேயோ இல்லை எங்கேயோ எங்கே ஒரு சம்பவம் நடந்தாலும் அதன் அடிப்படையில் விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்திவிட்டது. இப்போ அந்த மேஜிக் இதில் நம்ம முன்னாடி ஒன்று செஞ்சு காமிச்சார். அதாவது பிளேயிங் கார்ட்ஸை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு நமக்கு தெரியாமல் அதில் திறமையின் மூலமாக மாற்ற முடியும். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய சூதாட்டங்கள் அப்படிங்கிறது முழுக்க ஏமாற்று வேலை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் இந்த விழிப்புணர்வு செய்யப்பட்டது. அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய மேஜிக்கில் எப்படி நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியாமல் அவங்க விரும்புகிறத செய்கிறாங்களோ அதே போல் அதை விட பல மடங்கு இந்த ஆன்லைன் இது மூலமாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ கேரளாவில் அவங்க ஒரு வழிமுறையில் நம்ம பண்ணுறாங்க. நம்ம கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு செக் போஸ்ட்லேயே கேமராக்கள் இருக்கிறது. அங்கேயே வயலேஷன்ஸ்னால் அங்கேயே பிடிக்கிறோம். அதே போல் இங்கே கோவை மாநகருக்குள்ளே வந்தாலும் பல்வேறு இடங்களில் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சிஸ்டம் இருக்குது. அது மூலமாக ஆயிரக்கணக்கான வழக்குகள் தொடர்ந்து பதிவாகிருக்கின்றன. இப்போ இதில் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்க மேற்கொண்டு வாகனங்களை ஓட்டுறதுக்கு என்னென்ன தடை விதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போது ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் பண்ணிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வயலேஷனையும் இண்டிவிஜுவல் வயலேஷனாக ட்ரீட் பண்ணி கேசஸ் போட்டுட்ருக்குறோம். இப்போ அடுத்த கட்டமாக ரிப்பீட் அஃபெண்டர்ஸ், ஏற்கனவே வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர்